இன்னைக்கு எத்தனோ பேர் ஊழிக்காரை பார்க்கும்போது ஊழி பிரம்மாண்டம் நடக்குது. வேணா அவங்க சின்ன கஷ்டத்தையும் கூட என்ன பண்ண முடியல, சகிச்சுக்க முடியல. யாராச்சும் அவங்க பற்றி தப்பாக சொல்லிட்டாங்கனாக்க அவங்க மேலே சண்டைக்கே போகிறாங்க. யூடியூப்பில் பயங்கரமான ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது எங்கள் ஊரில். இவன் ஒன்று வீடியோ பண்ணால் அவன் 4 வீடியோ பண்ணுறாங்க, அவன் 4 வீடியோ பண்ண இவங்க 4 வீடியோ பண்ணுறாங்க. தப்பு சரி பண்ணிக்கிறது இல்லை. காரணம் என்ன? சாமிப்பிக்கிற ஒருத்தர் இல்லை. அர்த்தம் பண்ணிச்சா? இப்போ சகோதரனே நீ தப்பு பண்ணி சொன்னா இந்த சகோதரன் பண்ணுறா, நீ நல்லா இருக்கிறியா? உதாரணத்துக்கு பெருசாக நாங்கள் சொன்னோம், ஏய் தப்பு இருக்குது, இது சரி பண்ணிக்கோ. நீ அவர் என்ன சொல்கிறாரு, நீ கரெக்டாக இருக்கிறியா? அவர் 4 பேஜ் எங்கே பற்றி சொல்லுவார். நான் என்ன பண்ணுவேன், இன்னும் 4 அவர் மேலே. இது என்ன ஆகுது? இது இந்த சுபாவம், இந்த லட்சணங்கள் இருந்தால் என்ன அது? நாங்கள் 2 பேரும் யாரு என்ன பண்ணுறோம்? நான் ஒரு மனவாட்டி, அவர் ஒரு மணவாளன் என்ன சொல்ற பெரிய பாட்டே பாடுறோம். நம்ம பாட்டு என்ன பாடுறோம்? நான் மனவாட்டி, அவர் யாரு? மனவாட்டி எப்படி இருக்குது? குழந்தை மாதிரி என்ன மூஞ்சி கூட கழுவிக்கிறதுக்கு தெரியாது, அவங்க சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு தெரியாது. இந்த விஷயம் நம்ம அறிஞ்சுக்கணும். உண்மையான வளர்ற மனிதனாக இருந்தா தப்பா உண்மைதான், நான் சரி பண்ணிக்கிறேன் நெசந்தா. அப்படி என்ன பண்ணணும்? சரி பண்ணிக்கணும். தப்பே இருக்குது எங்கிட்ட, தப்ப என்ன பண்ணணும்? கரெக்டாக சொல்லணும், ப்ரேயர் பண்ணி நீங்களும் என்ன பண்ணணும், இது மாதிரி இருக்குதுன்னு ஏன்னா அன்பா சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு சரி பண்ணிக்க வேணும். அதுதான் தப்பா எங்கன்னா ஆகக்கூடாது. இது மாதிரி பண்ணுறது என்ன, கோபத்தோட எனக்கு நினச்சேன் நான் உங்களோட சங்கி எப்போ எனக்கு எம்பளை தப்பு சொன்னீங்க இல்லையா, நீ தப்பு பண்ண மாட்டே எப்பயோ, நான் உங்களோட சங்கீதம் எப்பயோ. இது மனசில் எங்கே இருக்கு, எங்கே இருக்கு? எப்போ கிடைப்பானா இந்த சகோதரர் யார் எப்போ கிடைப்பானா என்ன பண்ண மனசில் வச்சுக்கிட்டே இருந்து. இதெல்லாம் எந்த சுபாவம்? பால் குடிக்கிற சுபாவம். பால் குடிக்கிறவன் சின்ன பிள்ளைங்க சுபாவம். சின்ன பிள்ளைங்க சண்டை வாங்கிக்குவாங்க இல்லையா, சின்ன விஷயத்துக்கு. நான் உனது கிழிச்சுன்னு நான் உனது கிழிப்பேன், உன்னை கல் எடுத்து போட நான் உன்னை கல் எடுத்து போடுவேன். இதெல்லாம் என்ன? சின்ன பிள்ளைங்க சுபாவம். பெரியவங்க என்ன மெச்சூர்டு சொல்லுவாங்க. வளர்ந்த மனிதனோட சுபாவம் அது கிடையாது. வளர்ந்தோன்னு என்ன பண்ணுவான், கொஞ்சம் விஷயத்தை விட்டடிச்சிட்டு போயிடுவான். உங்கள் விஷயம் என்ன பண்ணுவான், ஆனால் ஃப்ரெண்டுக்கிட்டப்பா விட்டடிச்சு நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது, நம்ம வேலையை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துட்டு போகலாம். இப்படியே குறியோட நம்ம என்ன பண்ணணும், மின்னுக்காண்ட போன அவசரம் இருக்குது. நீ வளர்ந்தவனா இருந்தா நீ என்ன பண்ணுவ, அது மாதிரி போவ. நீ குழந்தையா இருந்தா ஆவிக்குறி வாழ்க்கை வச்சனம் இருந்தாக்க என்ன பண்ணுவ, நீ இது மாதிரி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். மனசுக்குள்ள எல்லாமே என்ன பொறாமை பகை துவேஷங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண, நீ பாவங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணி இருப்ப.